திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் பெற்று சிறப்போடும் சீரோடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நற்சிந்தனை என்றால் என்ன? அதுதான் ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய என்பது. அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை விடிய காலையிலே நீங்கள் எழுவதற்கு பயிற்சி வேணும் இல்லையா? அதற்கு முதல் நாளே உறங்கும் பொழுதே நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி உறங்குங்கள். அப்படி உறங்கி எழுகின்ற பொழுதிலே உங்களுக்கு அதே நமச்சிவாய ஒலியானது வாயிலிருந்து தன்னை மீறி ஓடி வரும். அப்படி இருக்கணும். சிவசிவா. நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து மன்னுகதில்லை வளர்கபுகள் மன்னுகதில்லை வளர்க இந்த புலவர்கள் என்ற தொகுப்பிலிருந்து ஐயா ஒளியரசு ஐயா கூறுகின்றபடி இன்று கூற வேண்டியது திரு ஆனைக்கா. நல்ல அருமையான பெயர். ஆனை பூசித்து பேறு பெற்ற இந்த தலம் திருச்சிராப்பள்ளி திருவானைக்கா அருகிலே காவிரி வடகரையிலே உள்ள திருத்தலம் திருவானைக்கா. திருச்சிராப்பள்ளியிலிருந்து நகர பேருந்தில் செல்லலாம். இறைவருடைய திருப்பெயர் நீர்த்திரள்நாதர் ஜம்பிகேஸ்வரர். இந்த திருப்பெயரை ஊர் திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருந்தகையார் பாடுகின்ற பொழுது செழுநீர் திரளை சென்று ஆடினேனே என்று எடுத்தாண்டுள்ளார். இதுகென்று ஜம்பிகேஸ்வரர் என்று வேறு பெயரும் உண்டு. அது தவிர வெண்ணாவல் மரத்தின் அருகிலே இருப்பதனாலே ஜம்புனே நாவல், அந்த வெண்ணாவல் மரத்தில் அருகிலே இருப்பதனாலே ஜம்பிகேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இறைவியாருடைய திருப்பெயர் அகிலாண்ட நாயகி, தலவிருட்சி வெண்ணாவல், தீர்த்தங்கள் காவிரி, இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்பன. கோயில் 5 பிரகாரங்கள் கொண்ட பெரியங்கோயில். 1000 கால் மண்டபமும் உண்டு.
முதல் மண்டபம் மிகச்சிறந்தது. சுவாமி சந்நிதி மேற்கு, அம்மன் சன்னதி கிழக்கு. சுவாமி பிரகார மண்டபத்திலே கிழக்கு நோக்கியபடி நிஷ்டாதேவி உருவம் இருக்கிறது. இதனை சனீஸ்வரர் என்று தவறாக எழுதியிருக்கிறார்கள். நான்காவது மதிலே திருநீற்று மதில் என்று, நான்காவது மதில் திருநீற்று மதில் மிகப்பெரியது. இது பஞ்சபூத திருத்தலங்களிலே அப்புத்தலம் ஒன்று. அப்பு அப்பு என்றால் தண்ணீர் என்று பொருள். சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற இடத்திலெல்லாம் நீர் ஊறி வருவது இன்றும் காணத்தக்கது. முற்பிறப்பிலே ஒரு சிலந்தியாயிருந்தது. சிலந்தியாயிருந்து சிவபெருமானை வழிபட்ட புண்ணியத்தின் பயனாக அது அரசனாக பிறந்து கொச்சங்க சோழ பெற்ற கற்றளியை உடையது. வெளிப்புறத்து மதிலுக்கு திருநீரிட்டான் திருமதில் என்று பெயர். இறைவர் சித்தராய் இருந்து திருநீற்றை கூலியாக கொடுத்து எடுப்பித்த காரணத்தினாலே இந்த மதில் இப்பெயர் பெற்றது. திருக்கைலாயத்திலிருந்து எழுந்தருளி இறைவி இங்கு தவம் செய்து ஞான உபதேசம் பெற்ற காரணத்தினாலே இது ஒரு ஞானஸ்தலம் என்றும் வழங்கப்படுகிறது. உறையூர் சோழர் மணியாரம் தரித்து கொண்டு காவிரியிலே நீராடியார். அது ஆற்றிலே வீழ்ந்து விட்டது. உடனே அதை அவர் சிவபெருமானே கொண்டருளும் என்று வேண்டினார். இந்த மணியாரம் திருமஞ்சன குடத்திலே புக அதனை இறைவருக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது அதனை ஆழமாக கொண்டு ஏற்றுக்கொண்ட சோழனுக்கு அருள் புரிந்தது இந்த திருத்தலம். ஆக ஞானஸ்தலம், சோழனுக்கு அருளிய தலம். செய்தியை சுந்தரமூர்த்தி ராயரார் மிக அருமையாக தாரமாகிய பொருளே தண்டுரையாடி நீரில் நின்று நின்று போற்றி நின்மலர் கொள்ளைவாங்க என வாங்க ஆரமும் கொண்ட மானை அதிகையினாலும் ஞானசம்பந்தர் ஆரம் நீரோடு எந்தினார் ஆனைக்காவு சேர்மீனே சேக்குழார் பெருமான் சொன்னார். வளவர் பெருமான் திருவாரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும் திரை நீர் மூழ்குதலும் வழுவி போக கேதபுர அளவில் திருமஞ்சன குடத்தில் அது புக்க அணிந்தருளி தளரும் அவன் அருள் புரிந்த சிறக்கச்சத்தியருளிட திருச்சிற்றம்பலம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு திருவானைக்கா கதிக்கிறார். அங்கு வெண்ணாவில் மேவிய மெய்ப்பொருளை வணங்கி யானை வழிபட்டதையும் கோச்சங்க சோழனார் செய்த அடிமையையும் அமைத்து பாடிய பன்னுரு செந்தமிழ் மாலை இது. நான்காவது பாடல் நமக்கு திருச்சிற்றம்பலம். சுரவ கொடி கொண்டவன் அதுவாய் உரநெற்றி விழத்தம் கம் உழித்த எமுத்தமனே விரல் மணிக்கு அருள் செய்தவனே அறம்மிக்கது அது என்னும் ஆயிழையே. திருச்சிற்றம்பலம். சுரவம் என் ஆயிழையால் மீன்கொடியை உடைய மன்மதனுடைய கொடி மீனக்கொடி. அந்த மன்மதன் எரிந்து நீராகுமாறு முதல் விழியை திறந்த எங்கள் உத்தமனே, வலிமை மிக்க யானைக்கு அருள் செய்தவனே, இந்த கரிக்கு அருள் செய்வார், விரல் மிக்க கரிக்கு அருள் செய்தவாய்,
நீ அருள் செய்யாதிருப்பதைக் கண்டு அறம் தவறுடையது என்று கூறுவார். சுரவக்கொடி என்பது மீன்கொடி உடைய மன்மதன். நீரு சாம்பல். நீராய் உறவழித்த உத்தமன்னர் நெற்றி விழித்த, நெற்றிக்கண்ணாலே விழித்த, நெற்றிக்கண் இருக்க மேலவர்க்கும் மேலானவன் நம்பெருமான். இது அருமையாக சொல்கிறான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவானைக்கா சென்று அங்குள்ள அகிலாண்டேஸ்வரி ஜம்புவேஸ்வரி வணங்கி அவருடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாதிருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.